அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை பகுதி தெய்வம் 5. உலகத்தில் தெய்வ நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமானதாகும். காரணம், நமக்கு மாதா என்கின்ற தெய்வம் சொல்லிதான் பிதா என்கிற தந்தையை நாம் அறிந்தோம். பிதா என்கிற தெய்வம் சொல்லிதான் குரு என்ற அந்த தெய்வத்தை நாம் அறிந்தோம். அந்த குருவின் மூலமாக இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்துதான் நம்மை மிக உயர்ந்த தெய்வத்தை நமக்கு காட்டினார்கள். காரணம், நம்முடைய இறுதி காலம் வரை நம்முடன் வரப்போவது தெய்வம்தான் என்பதை இந்த மூவரும் புரிந்து கொண்ட காரணத்தால் மாதா பிதா தெய்வம் என்ற 3 தெய்வங்களும் நமக்கு காட்டிய அந்த தெய்வத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை முழுவதுமாக நாம் கடந்து வெளியேற வேண்டுமானால் தெய்வத்தால் மட்டுமே, தெய்வ பலத்தால் மட்டுமே முடியும் என்பதுதான் ஐதீகம். குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு ராமாயணம், மகாபாரதம், நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி, நம்முடைய குலப்பெருமை அவற்றுடன் சேர்ந்து தர்மம், நியாயம், சத்தியம், மனிதன் மனிதனாக மதிக்கும் பண்பு, கருணை, மன்னிப்பு, உழைப்பு என்று அனைத்து விஷயங்களும் பிறந்த குழந்தைக்கு இளைய பருவத்திலேயே தெய்வ நம்பிக்கையோடு கூடிய தேசபக்தியும் வளர்த்து விட்ட காரணத்தால் அன்று பிறந்த அந்த தலைமுறை மிக அற்புதமாக வாழ்ந்தார்கள் என்பது நம்மிடம் வரலாறு உள்ளது. ஆனால் இக்காலத்திலோ பிறந்த குழந்தைக்கு செல்போனும், பணம் சம்பாதிப்பது எப்படி, பணத்தில் மிகப்பெரிய ஆளாக வருவது எப்படி எந்த படிப்பு படித்தால் பணம் கிடைக்கும் என்பதை பணம்தான் உலகம் என்ற தவறான பாதையில் சென்று விட்ட காரணத்தால் இன்று எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நாம் மன அமைதி இல்லை. டென்ஷன், கோபம், மன அமைதி இல்லாத உலக வாழ்க்கை ஒரு மனித ஜனங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம், நாம் மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற அற்புதமான ஒரு அற்புதத்தை நாம் மறந்துவிட்ட காரணத்தால் இன்று உலகமே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இளைய தலைமுறையே, இன்று வாழ்கின்ற இளைய தலைமுறையே, தயவு செய்து அன்பையும் பண்பையும் மனசாட்சியோடு மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற உன்னதமான அந்த தெய்வங்கள் கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் கண்டிப்பாக பணம் உங்களை தேடி ஆறாக வரும் என்பது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத உண்மை.